ஈஸியான மெத்தடில் ப்ரான் 65 பிரியாணி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? 1/4 கிலோ இறா க்ளீன் பண்ண பிறகு நம்ம மேரினேஷன் பண்ணிக்க போகிறோம். கொஞ்சமாக மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் தயிர், கொஞ்சமாக உப்பு இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு 30 மினிட்ஸ்க்கு நம்ம அப்படி வச்சுக்கலாம். பிரியாணி செய்கிற பாத்திரம் எடுத்துக்கோங்க. இதில் தேவையான அளவுக்கு எண்ணெய், வாசனைக்கு 1 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. இது காஞ்ச பிறகு பிரியாணி போடுற மசாலாஸ் எல்லாம் ஆட் பண்ணி நம்ம நல்லா வதக்கிக்கலாம். நான் ஒரு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். இதையும் போட்டு நல்லா வதங்கின பிறகு 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்க போகிறோம். ஒரு 3 பச்சை மிளகா வாசனைக்கு காரத்துக்கு எடுத்துக்கோங்க. அதை ஸ்லிட் பண்ணி போட்டுக்கோங்க. ஒரு பெரிய தக்காளி எடுத்து குட்டி குட்டியாக நறுக்கி இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சமாக மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் பட்டை மிளகாய் தூள் இதை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். 2 ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி, புதினா அதை ஆட் பண்ணிக்கலாம். 1 டம்ளர் அரிசி எடுத்துருக்கிறேன். 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி ஊற்ற போகிறோம். இப்போ பாஸ்மதி ரைஸ்னால் 1 டம்ளருக்கு 1.25 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். இது மூடி போட்டு இது மேலே ஒரு வெயிட்டான கல்லை வச்சு 10 நிமிஷம் லோ ஃப்ளேமில் நம்ம விட்டுற போகிறோம். இப்போ கடாயை எடுத்துகிட்டு கடாயில் நம்ம ஒரு இறாவை ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். இந்த மாதிரி ஒன்று ஒன்று போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இப்போ பிரியாணி மேலே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ண போகிறோம். நம்ம ப்ரான் 65 பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. சுடு சுடு ரைத்தாவோட சர்வ் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா நீங்களும் ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹாப்பி குக்கிங்.